ஒரு காலத்தில் டீச்சராக வேலை பார்த்தவர் அந்த நாட்டே ரூல் பண்ண வந்தபோது படிப்பே இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். போல்பாட் கம்போடியாவை 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். அந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25% பாப்புலேஷனே அழிச்சார். அவர் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் டாட் மேலே அட்ராக்டடாக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் டீச்சராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தார். கம்போடியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி கிங் ரூல் வந்தப்போ அங்கே எல்லாரும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை லீட் பண்ணுறது இவர் தான். அப்போ ஒரு கட்சி இவர் உருவாக்குறாரு. 1975 அப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட பெரிய ஆதரவோட ஆட்சி அமைக்கிறாரு. மக்கள் இப்பதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் இவர் பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இயர் 0 அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கம்போடியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் விஷயம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்டில யாருமே வரக்கூடாது, எல்லாரும் கிராமத்துக்கு தான் வரணும், வந்து விவசாயம் தான் பண்ணணும்ன்றாரு. நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், லாயரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஆனால் எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க படிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருந்தாலோ இல்லை நீங்க மாங்க் அந்த மாதிரி இருந்தாலோ அவருக்கு முன்னாடி நீங்க எதிரி தான். குறிப்பா டீச்சர்ஸ் எல்லாரையும் கொள்றாரு. ஏன்னா இவர் கத்துக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக. கண்ணாடி போட்டவங்களை கொள்றாரு, கண்ணாடி போட தடையும் கொண்டு வர்றாரு. ஏன்னா கண்ணாடி போட்டிருந்தா படிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது தடையும் கொண்டு வர்றாரு. இப்படி கொன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 2 மில்லியன் பீப்புளை கொண்டு இருக்காராம். ஆனா கடைசியில் இவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம சாதாரண ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து அங்கேயும் நல்லா வாழ்ந்து செத்து போனாராம். இதே மாதிரி நான் இன்னொரு பண்றேன். பாய்.